படம் மண்ணு மாதிரி இருக்கு. அனிருத்லனா படம் ஒண்ணுமே இல்ல, கொந்தளித்த ரசிகர். அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி பல பிரச்சனைகளை கடந்து இன்று உலகமெங்கும் வெளியாகி உள்ளது. இப்படத்தை மகள் திருமேனி இயக்க அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா, ஆரவ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்து இருக்கிறார். சுத்தமா வருத்தே இல்லை ப்ரோ. ஏன்டா இந்த படத்தை எடுத்தானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. தல அஜித்துக்கு இந்த படம் தேவையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசா எதிர்பார்த்து இவ்வளவு தூரம் மீண்டும் வந்ததுக்கு மறுபடியும் செருப்படிதான். ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. காலையில ஏந்திரிச்சு குளிச்சு வந்தது எவ்வளவு இந்த கிளைமேட்ல எவ்வளவு தூரம் வர முடியுங்களா? டிராவல் பண்ணி நான் வந்தானே ஏன் தலை பார்த்துட்டேன். ஓகே, அவர் 2 வருஷம் கழிச்சு பாக்குறேன், அது ஓகே, நல்லா இருக்குன்னா இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் படம் பிடிக்கணும் இல்லையா? ஏன் இவ்வளவு தூரம் வந்தோம், ஏன் இந்த மாதிரி நடக்குது? இது நான் பேசாம என் ஊர்ல 9 மணி ஷோவே பார்த்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தா எனக்கு அந்த படத்துக்கு எதனா ஒன்னாவது பிடிக்கணும் இல்லையா? 2 ஆண்டுகளுக்கு பின் அஜித்தின் படம் வெளியானதை அவரது ரசிகர்கள் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து பட்டாசு விடுத்து திருவிழா போல கொண்டாடி வருகின்றனர். இந்த திரைப்படம் அமெரிக்காவில் காலை 5 மணிக்கு வெளியான நிலையில் ஆந்திரா, பெங்களூர், தெலுங்கானாவில் 6:30 மணிக்கு வெளியானது. தமிழகத்தில் ஸ்பெஷல் ஷோவாக காலை 9 மணிக்கு இத்திரைப்படம் திரையிடப்பட்டது. அஜித்தின் தீவிர ரசிகரான ஒருவர் படம் வெளியானதும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆந்திராவிற்கு சென்று காலை 6 மணி காட்சியை பார்த்துள்ளார். படம் குறித்து பேசிய அந்த தீவிர ரசிகர், என்னை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி திரைப்படம் மகள் திருமேனி திரைப்படம் போலவும் இல்லை, தல அஜித் படம் போலவும் இல்லை, யாரோட படம் என்று சொல்லவும் முடியவில்லை. பிரேக் டவுன் திரைப்படத்தையும் வேறொரு ஆங்கில படத்தையும் சேர்த்து ஏதோ ஒரு மாதிரி படத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். முதல் பாதியில் பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஒரே போரா இருந்தது. 2வது பாதியிலாவது கதை ஏதாவது இருக்கும் என்று பார்த்தால் 2வது பாதியிலையும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. விடாமுயற்சி திரைப்படம் ஒரு ஆக்ஷன் படம்னு சொன்னாங்க. சரி, ஆக்ஷனாவது எப்போ வரும் என்று பார்த்தால் செகண்ட் ஹாஃபுக்கு பாதிக்கு மேலதான் ஆக்ஷன் சீக்வன்ஸே வந்தது. அதுவும் கொஞ்ச நேரத்துல போயிருச்சு. அதுக்கப்புறம் த்ரிஷா காணாம போனதா ஒரு கதையை சொல்லி இருக்காங்க. த்ரிஷா காணாம போனா என்ன, செத்தா என்ன என்கிற மாதிரி தான் தோணுச்சு. மொத்தத்துல படத்துல ஒரு மண்ணுமே இல்ல. அனிருத் மட்டும் படத்துல இல்லனா படம் இன்னைக்கே ஊத்தி மூடிடலாம். பார்க்கவே முடியல, ஒண்ணுமே இல்ல படத்துல, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. அனிருத் மியூசிக் வசரம் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல ப்ரோ படத்துல, ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அனிருத் வசரம் பார்க்கலாம், அவ்வளவுதான். மியூசிக் அவ்வளவு இன்ட்ரோலாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இன்ட்ரோடக்ஷன் தான் ஒண்ணுமே இல்லை. அனிருத் மட்டும்தான் இந்த படத்தை காப்பாற்றி இருக்கிறார். அவரோட இசை, பிஜிஎம், பின்னணி இசை என அனைத்துமே சூப்பரா இருக்கு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சு இருந்தது ரத்தம் ஒரு சொட்டு பாடல். அந்த பாடலை கேட்கும் போது நல்லா இருந்தது. ஆனால் அந்த பாடலை காட்சியோடு சேர்த்து பார்க்கும் போது சகிக்கவே இல்லை. சுத்தமா இந்த படத்துல சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு ஒரு மண்ணுமே இல்லை. ஏன்டா இந்த படத்தை எடுத்தாங்க, எதுக்குடா இந்த படத்தை பார்க்க வந்தேன்னு தான் தோணுது. இந்த படத்தை பார்க்கறதுக்காக தூக்கத்தை எல்லாம் விட்டு காலையில 2 மணி நேரம் பயணம் செய்து இங்கே வந்து பார்த்தேன். படத்தை பார்த்த பிறகுதான் எதுக்குடா படத்தை பார்த்தோம் என்று தோன்றியது. எல்லாமே வேஸ்ட். படத்தில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு ஒண்ணுமே இல்லை என பார்த்தார் ரசிகர் ஒருவர் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார்.